அண்ணே, அவங்க எதிர்க்க இருக்காங்க. இந்த என்ன என் மேல வந்து கை எடுக்கக்கூடாது, புரியுதுல்ல? இந்த ரிவெஞ்ச் அவசியமா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்றீங்க? நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டது. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. பார்த்தீங்களா எப்படி கையை கோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கானு? ஜாஸ்தியா தான் இருக்கு இல்லையா பாருது. கொடுக்குற இடம் உங்ககிட்ட சொல்றேன், கண்டுக்கவே இல்லை. இன்னும் யாருமே இல்லை, யார் கூட்டு போவா அப்படின்னு கேக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வேற யார் கூட்டு போவா அப்படின்னு கேக்குது. அவங்க அண்ணன் தான் அவங்க அண்ணன் பார்த்திருப்பான். இப்ப ஆளு இல்லை, இவன் தான் போய் ஆகணும். மத்தவங்க எல்லாம் வேலையை அலையிறாங்கல்ல, வீட்டுல யார் இருக்கா அப்படின்னு சொல்லுது. சரியே இல்லையா? ரிசப்ஷன் முடிச்சுட்டு வரட்டும், முடிஞ்சா அங்கேயே ஒரு குட்டி கலாட்டா பண்றேன். மதியம் அசிங்கப்பத்திர மாதிரி எதுவும் பண்றேன். சரி, அதுக்கு உனக்கு குறுகுனாதான் அதை சொல்லி காட்டி ஏதாவது பண்ண முடியும். வேலை விசாரிச்சியா? குழந்தை மறந்து கரெக்டுன்னு தான் சொல்றோம். எப்படி அது எப்படி ஒண்ணா இருக்கு? புரியல டாடி, நீங்க சேர்க்கறதுக்கு வாங்குறீங்களா பிரிக்கிறதுக்கு வாங்குறீங்களா? கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு தான் வாங்கினேன். நீங்க நடக்கிறத பத்தாது, கொஞ்சம் கொலாவிட்டுல இருக்குங்க. என்னன்னு தெரியல. ஆரம்பத்துல அது முட்டிட்டானே இருந்துச்சு. அது கலந்து புதுசுல ரெண்டும் அப்படிதான் இருக்குங்க. தெரியல, ஏன் இந்த கல்யாணம் இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பெருசா பேசிச்சிங்களா? கொஞ்சம் காட்டுறது என்ன, அவன் திட்டுறது என்ன, அப்படிதானே இருந்தது. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன போலமோ இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அப்படிதான் பேசிச்சுங்க. ஆனா இப்ப என்னவோ திடீர்னு அப்படியே மாறி நடக்குதே. எனக்கு புரியலதான் என்னன்னு. எப்படி வலிக்குது. பரவாயில்ல, கை வலிச்சாலும் பரவாயில்ல. அம்மே, என்கிட்டயே போய் சொல்றல, நீ வர அது கூச்சமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கைக்கிடு, நான் இழுத்து மடியில் வச்சுக்கிறேன். எனக்கு இந்த கூச்சம்லாம் இல்லை, நீங்க பொண்டாட்டி தானே, ஆனால் எனக்கு கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, கையே இருக்கட்டும். அவ கூடவே போயிட்டு அவ கூடவே வர. கேளுங்க என்ன சொல்றான் பாக்கலாம். கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, அவளை விட்டுட்டு என் வேலையை பார்க்க போனேன். முடிச்சுட்டு வெயிட் பண்ண சொன்னேன், என் வேலையை முடிச்சுட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். புரியல. ஸ்கூல் புள்ள மாதிரி எல்கேஜி புள்ள மாதிரி ஆளாலும் கூட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அவ பழம் எப்படி? நாங்கள் ஆளுங்க இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். பார்த்துப்பாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம். அங்கே ஏன்டா கவலைப்பட போகிறோம்? வேலை இப்போ நான் பேப்பர் போட்டுட்டேன். பேப்பர் போட்டுட்டீங்களா? ஆமாம். சொல்லவே இல்லை. வேலை போட டென்ஷனில் மறந்துட்டேன். எடுத்துன்னு வைக்க இதுக்கு இப்போ கையில் இருக்குது, விஷயமும் மறந்துட்டேன். வைக்க எடுத்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுப்பேன். என்ன சொல்கிறீங்க? பேப்பர் போட்டேன். ஆமாப்பா, ஃபாரின் வந்து 2 பசங்க ட்ரைனிங் கொடுக்குறேன், இது ஒரு பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்போ என் போஸ்டிங் அரசு வந்துடுவான், அரசு கீழே கையில் வந்துடுவான், கையில் கீழே பசங்க இருப்பாங்க. ட்ரைனிங் பீரியட் மாதிரி அவெல்லாம் கூட சீக்கிரம் பேப்பர் போடணும். அவன் பொறுமையாக போட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் இன்னும் ஜாப் பார்க்கணும், அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல. கம்பெனி செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்தால் போதும். அதே மாதிரி அந்த கம்பெனி அப்படின்னு நிறுத்தி விட்டு வரக்கூடாதுல்ல. அதனால ரீமா துர்காலாம் அவங்க எல்லாம் அங்கே தான் பார்ப்பாங்க. ரீமா ஏன் நம்ம கம்பெனி பண்ண போகிறாங்க? துர்கா இவங்கெல்லாம் தான் வரணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொருத்தராக பொறுமையாகவே கூப்பிட்டுக்கிறோம். அவங்களோட போஸ்டிங் டெஸ்டினேஷன்றது இங்கே இருக்க தான் போகுது. ஸோ அவங்களாம் பொறுமையாக வரட்டும். நான் ஆள் செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறேன். கொஞ்ச நாள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா. சரி சரி. ஏய் குட்டிமா, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். ஏய் என்ன திரும்பிக்கிட்டா? என்ன சொல்லுங்கம்மா, கழுத்து வலிக்குது, அந்த பக்கம் திரும்ப முடியல. என்ன ரீசன் சொல்றேன் தங்கம்? வேலைக்கு போற வேலை இல்லையா? வெப்சைட் ஆயிட்டா. இது ஒரு சின்ன விஷயம் தானே. என்ன அந்த பக்கம் திரும்பிடுச்சு? ஒன்னா இருக்குங்களா முட்டிக்குதுங்களா ஒன்னும் புரியலடா. வைக்கிறீங்க நம்மள வீட்டுல இருந்து பண்ணுவோமா கொஞ்ச நாளைக்கு, போட்டு 1 மாசம் 3 மாசம் அது மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அதை நான் பார்த்து ஆளுங்க ட்ரைனிங் கொடுக்குறது நான் பார்த்து பண்ணிப்பேன். வேலை பார்த்து முதல்ல அரசுக்கு புரிய வச்சுட்டு அவனுக்கு இது பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு முதல்ல வந்து உட்காருவான். அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அரசும் கையிலும் அவங்களுக்கு கீழே வேற ஒருத்தர் யார் நல்ல ஸ்டாஃப் கம்பெனி எல்லாம் பார்த்துப்பாங்க, விட்டு போக மாட்டாங்கன்னு தோணுது. அது மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ பேப்பர் போட்டுருவாங்க. சரிடா, பார்த்து மொத்தமா வந்துட்டீங்கன்னா அந்த கம்பெனி பாவம்ல. அதெல்லாம் வரமாட்டோமா? ஃபாரின் பேசிட்டு அவங்க கிட்ட, அந்த கிளைண்ட் கிட்ட, பாஸ் கிட்ட அவருக்கெல்லாம் புரிய வச்சுட்டோம். ஒரு ஓகே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு ஸ்டாஃப் மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ட்ரைனிங்லாம் போயிட்டு தான் இருக்கு. நான் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிடா, எல்லாத்துலயும் மொத்தம் வந்துருவாங்க. கேட்டா இப்போ வெளிநாட்டுக்காரங்க தான் இருப்பாங்க. நாங்க அங்கேயே ரொம்ப நாள் இருந்ததுனால எங்களை விட்டாங்க. இங்க இப்போ திருப்பி ஃபாரின் வரைக்கும் கூட்டு வந்து விட்டுருவாங்க. அதனால அவனுக்கு ஆன்லைன்ல ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இந்த நாடு, இந்த கல்ச்சர், இந்த ரூல்ஸ் அவனுக்கு தெரியும்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். சரி சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூம் போட்டுமா? நான் வந்து பேசவே இல்லை, டயர்டாக உட்காந்துட்டு இருந்தா அப்புறம் அப்படி போகணுன்ற அப்செட் ஆகாதடா. ப்ளீஸ், ஜாலியாக தானே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஜஸ்டியும் வந்திருக்கேன், பைக் ரைட்லாம் முடிச்சுட்டு பண்ணாதான். இல்லை மாமா, ரொம்ப அலைச்சல், டயர்டா இருக்கு மாமா. இல்லை, பைக்கில் வேறு வந்தால வெயில் வேறு. சரி போயிட்டோம். நாளைக்கு வேலை இருக்கா? இல்லை மாமா. இன்னைக்கு சொல்ற அடி வாங்க கொடுப்பாரு லீவா? சர்ஜரி பண்ணல, அதனால அந்த லீவ் எடுத்துட்டேன். எனக்கு என்னைக்கு நம்ம ஊருக்கு போகணும்னு தெரியாதுன்றதுனால நான் இந்த லீவ் சொல்லி வச்சுட்டேன் மாமா. அப்போ சரி, அப்போ நாளைக்கு ஜாலியாக வீட்டில் இருக்கலாம். நாங்களும் சீக்கிரம் வந்துடுவோம் நாளைக்கு.
ஓகே மாமா. உன் கதை நாளைக்கு என் தானே என்ன சொல்லு. அவளு எவ்வளோ ஒரு பத்தமா உப்பு போட்டு கொடுத்தா போதும். சரி மாமா, நான் ரூம் போறேன். நான் இருங்க என்னால் இப்போ நக்கற முடியாது, நம்ம பேசணும். சரிடா, வீட்டுக்கு போறேன். தூங்கி எழுந்துட்டு அப்புறம் வரமா? இன்னைக்கு இங்க என்ன வேலை? அங்கதான் இருப்பேன் கிளம்புற வரைக்கும் நாளைக்கு. புரிஞ்சுது. நீ வேண்டாம் விருப்பிட்டத சரிடா, பார்த்து பண்ணு. ஓகேம்மா. என்ன நடந்துச்சு எப்படி தீபு காட்டுறான். தீபு காட்டு எப்படி இழுத்து பிடிக்கணும் எனக்கும் தெரியும். பார்த்துக்கிறேன். அது பாரு அப்படிடா அக்கம்மா விருப்பித்திரமா. அப்போ ஹோட்டலில் அப்பப்போ வருவேன். இல்லைப்பா எங்க பிசினஸே வந்து பாருடா கத்துக்கோ. நான் கத்துக்கிட்டு என்னப்பா பண்றது. எங்களுக்கு புரியல. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்க தானே. கத்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஆள் போட்டு வேலை செஞ்சாலும் தெரிஞ்சுக்க வேண்டாவா? சரித்த தெரிஞ்சுக்கிறேன். ஹோட்டல் பிசினஸையும் கையில கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும், முச்சத்தில் நான் ஓட்டே போடுறேன். இது நல்லாதான் இருக்கு. ஹோட்டல் பிசினஸையும் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. வா வந்து பாரு பேசு பழகு எல்லாருக்குமே பழகு. மேரேஜ்லேயும் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க பார்ட்னர்ஸ் எல்லாருமே. அவங்களை தாண்டி ஸ்டாஃப்ஸுங்க இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்க கூட பழகு. சரிப்பா எல்லாம் வந்தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னும் போது நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கவனிக்க போயிட்ட. அதனால ஒன்று இன்ட்ரோ கொடுக்க முடியல. யாரில் அப்ளை அவங்க யாரும் வரல. அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு நாள் வா, சும்மா தானே இருக்க போற. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. இது கூட ஒர்க் பண்ணணும். ஒரு பிரான்ச்ல வந்து உட்காந்துட்டு வேலையை பாரு. அப்பப்போ டைம் கிடைக்குமோ பிரேக் கிடைக்குமோ எல்லாருக்கும் பழகு. கொஞ்சம் நாள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உன் கம்பெனிக்குன்னு கட்டி ஆரம்பிச்சு பூஜைலாம் போட்டு ஆரம்பிச்சுட்டா அது காலையினும்ல. சரிப்பா பண்றேன். சரி, ஏதோ வேலை இருக்கு, நீங்க போய் அதை பாருங்க. ஆமாம் அந்த அசோசியேஷன் போகணும், ஹோட்டல் அசோசியேஷன். அங்கே என்ன தெரியல மீட்டிங் இருந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரோம். சரிங்க தம்பி. இதெல்லாம் பேக் பண்ணிட்டீங்கல்ல? இல்லை பெருசாக எடுத்துட்டு போறதெல்லாம் இல்லைங்க. போட்டுக்கிற துணி தான். அதாவது சும்மா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போட்டுக்கிற துணி தான். மற்றபடி அங்கே போட வேண்டிய துணிலாம் அங்கே தானே இருக்கு. இங்க என்ன கொடுக்க போறீங்க? தெரியாதுப்பா, எங்களுக்கு என்ன ட்ரெஸ்ன்னு தெரியல. இதில் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும்? இந்த தொல்லை தலையிலப்பா. என்னென்னவோ கொடுக்குதுங்க, கடுப்பா இருக்குங்க. அதாவது புடவை தான் கட்டுறீங்க, அது கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் ஆகுது அவ்வளவுதான். எங்களுக்கு நாங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து வித்தியாசமா என்னென்ன ஜிப்பாலாம் கொடுக்குதுங்க. ஒரு மாதிரியா இருக்கு. இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. அதானே எல்லாம் இவ்வளோ நல்லா இருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது மாடர்னா கொடுக்க சொல்றேன் அப்ப தெரியும். ஐயா விடுங்க விடுங்க. அங்கக்கா அதுக்கு தான் ட்ரெஸ் போட்டு நான் இப்படி போடுறேன் பாருடா. சரிப்பா எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் போட்டுமா? தானே அவ போயிட்டாளே, பின்னாடி போக வேண்டாம். எனக்கு ட்ரெஸ் புரியாது. இல்லடா, அப்பப்போ ரெஸ்ட் எடு, சும்மா வேலை வேலைனா இருக்காது. சரிம்மா நான் போய் வேலை பார்க்குறேன். சரிடா நான் சொன்னதே கொஞ்சம் யோசி. அம்மா அப்படியே யோசிங்க. இப்பா சரிங்கம்மா நான் யோசிக்கிறேன். கோவமா போயிட்டோம். கட்டி பிடிச்சி கொஞ்சம் தான் நினைச்சேன். கூட்டிட்டு வந்து இவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. இன்னும் நாங்கள் ஜாலியாக இருந்தால் ஒரே ஒரு மூடு வந்துருது. இருக்குதுடா சமாதானப்படுத்தல. இதுல என்ன இருக்கு பேப்பர் போட்டது தப்பா? என்ன கோச்சுரு இங்க தூங்குறான். தூங்கிருக்கணும். பழக்கம் கோவம் வந்து இங்க வந்து தூங்குறது. இல்ல தெரியுமா தெரியுமா எழுந்து மதிக்கிறான். போய் எழுந்துருன்னு. போய் இங்கே பார்த்துட்டு இருக்க. நீ எதுக்கு தூங்குறேன்னு? கூட இந்த வீட்டு ஒரு வேலை போல. என்ன அதான் பார்க்கலாம். ஏய் எங்க போற? பாருன்னு. எங்க போற? அதுல சொல்லு. எங்க அம்மா வீட்டுக்கு. எப்படி போக போற? எனக்கு தூக்கம் வருது, உங்களுக்கு தூங்க போறேன். அங்க போய் தான் தூங்கணுமா என்ன? இது என் ரூம் தான் தூங்க வந்தேன். இங்க தூங்கக்கூடாது சொல்லியாச்சு. அப்ப எங்க ஊர் வரைக்கும் அங்கே தானே போக முடியும். இல்ல எங்க ஒரு மட்டும் தான் போவீங்க. பாரு தெரியுது ஒரு சின்ன விஷயம். ஓய் அதோட அங்கே இருந்துருவா. உற்சாகம். எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். என்ன ரொம்ப பண்ற? இங்க பாரு இங்க பாருன்னு. அந்த மாதிரி சில்லி விஷயத்துக்குலாம் கோவப்படுறது எனக்கு பிடிக்காது. பாத்துக்கோ. வா நம்ம போலாம். அம்மா வீட்டுக்கு போறோம். கோவத்தை கலராத வா. எனக்கு எங்க படுக்கணும் எங்க இருக்கணும் கூட உரிமை கிடையாதா? இந்த உரிமை கிடையாது கிடையாது. ஏய் இதுக்கு தட்டி விட்டா? எனக்கு என்ன, நான் இருக்கணும் அவ்வளோதானே இருக்கேன். ரூம்க்குலாம் வர முடியாது. நான் தூங்கக்கூடாது அவ்வளோதானே, தூங்கல இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். வர ரொம்ப பண்ற பாத்துக்கோ. அவுட்டிங் போயிட்டு வந்தேன். பண்றதே வேலை இல்லை உனக்கு. சாதாரண விஷயம் அதுக்கும் இவ்வளவு வருது. கோவமா இருக்கா? என் காலை விடுங்க.
பண்ண முடியாது. விட்டுங்கன்னு. உண்மை அது ஏதோ ஒரு இதுல மறந்துட்டேன்டா. சரி, நான் ஒன்றும் சொல்லலையே. நான் சண்டை போட்டேனா கத்துனேனா மூஞ்சி வச்சுட்டு இருக்கேன். நான் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வீட்டு இருக்கவள பாதி தூக்கத்தில் இருக்குன்னா எப்படி இருப்பாளோ அப்படிதான் இருக்கேன். இந்த மாதிரி எந்த கோவமும் இல்லை. நான் யாரு உங்க மேல கோவப்பட? புதுசா புத்தோட தான் சொல்லிட்டேன். நான் அதே கேட்குறேன். நான் யாரு உங்க மேல கோவப்பட? யாரும் தெரியாது தெரியாது. தெரியாது. திருப்பி பண்றேன் அப்ப தெரியும் அந்த வழி. என்ன யோசிக்கணும். ஒன்றும் இல்லை. இவ்வளோ திமுறை தான் லீவுன்னு சொல்லிட்டு வர. லீவ் தானே, அது லீவுன்னு சொன்னேன். இன்னைக்கு என் கூட இருக்க வேண்டியது தெரியும்ல. லீவுன்னு சொல்லிட்டா அவங்க கூப்பிட மாட்டாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, எத்தனை கேபின் வேணும் உனக்கு? என்ன கேபின்? உன் ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல். கிளினிக் வைக்கிறதுக்கு 3 கேபின் கேட்டல. 3 போதுமா? 4 வேணுமா? வேற என்னென்ன வேணும்? பார்மசி வேணுமா? என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டாம்னா எதுவும் வேண்டாம்னா வேண்டாம். என்ன பண்ண போறீங்க? நீங்க வீட்டுல கிளினிக் போட்டு போறியா? டிராவல்க்கு இதுவா இருக்கா? தேவையில்லை. என் ஃப்ரெண்டு பேசியிருக்க ஹாஸ்பிட்டல் எனக்கும் கேட்க சொல்லியிருக்கேன். நான் அங்கே போயிடுவேன். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய கூட சொல்லியிருக்கேன்ல. என் இஷ்டம். நான் தொழில் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்களை தலை தேவையில்லை. பேப்பர் இந்த ஜாம் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன். தலையிடக்கூடாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. சும்மா என்ன வெறுப்பேத்தாத. சின்ன சின்ன விஷயத்துல கோச்சு கொஞ்சம் கடுப்பா இருக்குமா? இதுக்கு ரிவன்ஸ் டாஸ்க் இருக்குல்ல, எனக்கு அது இன்னும் காண்டாகுது. லைஃப்ல பெரிய முடிவு எடுப்பாரு, அதை சொல்ல மாட்டாரு. நான் என்ன டிஸ்கஸ் பண்ண ஒப்பீனியன் கேள்வி நான் சொன்னேன். ஜஸ்ட் இப்படி பண்றேன்டா இப்படி சொன்னா என்ன பண்றதுக்கு முன்னாடி இல்லை பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படி சொன்னா என்ன? எதுவுமே தெரியாது. மண்டு மாதிரி நான் வந்திருக்கல கூடவே. எதுவுமே தெரியாம பக்கத்துல இருக்கிறவ இதுக்கு விஷயத்தை நான் பண்ணவர் மன்னிப்பாரா? வெறுப்பேற்றது. நான் ஜாலியான மூட்டை வந்திருக்கேன். ஒழுங்கா மூட மாட்டேன். நம்ம ரூம் போகலாம். கரெக்டாக முடிச்சுட்டு ஆசையோட கட்டு பிடிச்சி தூங்கணும். நான் எப்படி வெறுப்பேற்றுறேன்? மட்டும் தானே நான் தேவைப்படுறேன். உடச்சல இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா என்ன? நான் பொய் சொல்லலையே. மறந்துட்டேன். இப்படி வார்த்தை விடுறது தப்பு சொல்லிட்டேன். மற்றதெல்லாம் மறக்க மாட்டேது. அது எப்படி? கண்டிஷன் அது இதுன்னு சொல்ல தெரியுதுல்ல. முன்னாள் ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் அந்த மாதிரிலாம் சொல்ல தெரியுதுல்ல. பாம்பேல போட்ட ட்ரெஸ் இங்க ஞாபகம் வருது இல்ல. அதெல்லாம் மட்டும் எப்படி வருது? அம்மே, நீ இவ்வளவு சீப்பா பேசுற. நான் எவ்வளவு சீப்பா இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சது. வெறுப்பேத்தாதடா. சத்தியமா நான் ஒரு பெரிய விஷயமா யோசிக்கிறேன். இவ்வளவு ஹர்ட் ஆகுற அளவுக்கு அது இருக்கும் நான் யோசிக்கல. எதுதான் யோசனையா இருக்கும்? இது சாதாரண பேப்பர் போடுறது தானே. ஆமா ஆமா, சாதாரண பேப்பர் போடுறதுதான். இவ்வளவு சீன் கிரியேட் பண்றேன், எனக்கு அது பிடிக்கல. அதுக்கு நீ பெரிய பெரிய வார்த்தையை விட்டுட்டு அது தாக்கிக்க முடியலதான். ஆமா, கிரியேட் பண்ண அப்புறம் இல்ல. இதே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்போ நான் காலேஜ்க்கே போறேன்னு சொல்லிட்டு போகாம விட்டுருக்கேன். அது உங்களுக்கு தெரியல. நானும் லவனியாவும் பேசும்போது நான் இந்த டிகிரியை ஸ்டாப் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், பிஜி மட்டும் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயம் நாங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப விட்டா கோபப்பட மாட்டாங்களா? கத்த மாட்டாங்களா? ஒரு டிசிஷன் எடுக்கும்போது எனக்கு கேட்க மாட்டேன். அவ்வளோ பெரிய டிசிஷன். அது சாதாரண படிப்பு தானே. எனக்கு தோணுச்சு படிச்சா, எனக்கு தோணுச்சு விட்டுட்டேன். சார், நீங்க வரத்துக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ, ஜாப் செலக்ட் ஆனேன். அதுக்கு ஏன் கேட்கல, ஏன் சொல்லலன்னு கேட்கல. அது நீங்க வரத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் மறந்துட்டேன் அந்த இன்டர்வியூ. திடீர்னு உங்க ஜாப் கிடைச்சிச்சு வாங்கன்னு லெட்டர் போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே. அதுக்கு என்ன பேச்சு பேசுனீங்க? நாங்க வேலை போகணும்னு கூட நான் ஆசைப்படல. சும்மா அட்டன் பண்ண இன்டர்வியூ. வேலைக்கு போறேன் என்கிட்ட சொல்லலன்னு கோவப்பட்டேன். அதே தானே இது. ஒரு ஜாபை விடுறீங்க. அது நான் ஒன்றும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, என் ஒப்பீனியன் கேளுங்கன்னு சொல்லலையே. அந்த மெயில் அனுப்புற கேப்ல எப்படி இருந்தாலும் பக்கத்துல கிளம்ப நான் பக்கத்துல தானே உட்காந்து இருந்திருப்பேன். ஏய். லூசு மாதிரி பக்கத்துலயே உட்காந்துட்டு இருப்பேன். எல்லா வேலையும் பக்கத்துலயே பண்ணிருப்பீங்கல்ல. எதுவுமே தெரியாது, மண்டு மாதிரி தானே உட்காந்து இருந்திருப்பேன். என்ன? ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல இது. ஆனா பக்கத்துலயே இருக்க. ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஏய். நீயாவது விட்டு தொலைக்கிறீங்களா? அதையும் விட மாட்டீங்க. வெறுப்பா இருக்கு. விடுங்கன்னு. சாரிடா, நிச்சயமா சாரி. இந்த பெரிய விஷயமா நீ யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. தமிழ் பண்ணிட்டேன். நான் வச்சுட்டோமா இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ். மன்னிச்சிட்டு விடுங்க. அந்த விருப்பம் மன்னிப்புலாம் எனக்கு வேண்டாம். சாரிடா, நான் ஒரு லூசு. எல்லா முடிவும் நானே எடுத்து பழகிட்டேன்ல. அதனால இது உங்ககிட்ட சொல்லணும்னு கூட எனக்கு தோணல. சாரி சாரி. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் நீங்க என்கிட்ட எதிர்பார்ப்ப எனக்கு தோணவே இல்லை. சாரி. கிட்ட இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கும்.
அப்படி எதுவுமே நம்ம லைஃப்ல நடக்கல. அதான் சாரி சாரி. இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டிமா. ஓகே. வேண்டாம் வேண்டாம் விருப்பம் சொல்கிறேன். மறுபடி கேட்கும்போது எனக்கு கூட கஷ்டமா இருந்துச்சு. அந்த விஷயம் மாமாவே கேட்கலன்னா கடைசி வரைக்கும் நான் கேன மாதிரி தான் இருந்திருப்பேன்ல. சொல்லாத. என்ன சொல்லுங்க, இந்த வேலை நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது தான் பண்ணீங்களா இல்லையான்னு மட்டும். அந்த மெயில் நிச்சயமா நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது தான் போட்டிருப்பீங்க. ஆமாம் நான் கூட தானே இருக்கேன். உன் கூட இருக்கும்போது தான் போட்டிருப்பேன். புரியுதா நான் எவ்வளவு முட்டாளா இருக்கேன்ட்டு. ஆஃபீஸ் வேலை பாக்குறீங்கன்னு தான் நான் கேஷுவலா உட்காந்துட்டு இருப்பேன். நான் அதை பத்தி பேச வேண்டாம் விடுங்களா. ப்ளீஸ் இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் அது சின்னதோ பெருசோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். நானும் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். புரியுதா? இவனால தோணலை. அதை அப்படியே பழகிட்டேன். அவ்வளோதான். சாரி சாரி. ப்ளீஸ் வேண்டாடா. தண்டனை மட்டும் வேண்டாடா. ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மறுநாள் போய் பண்ணது இல்லைல்ல. சரின்ட்டு என்ன விடுங்களேன். இந்த சரி வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் தேவை நான் மறக்கிறதுக்கு. புரியுதா? உடனே மறக்கணும். அப்படிலாம் முடியாது. ப்ளீஸ் குட்டிமா போத குட்டிமா. ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இப்படி பண்ணாத குட்டிமா. என்ன சொல்லுங்க. நம்ம ஊரும் போகலாம். இல்ல இன்னைக்கு நேரம் தான் வேணும். என்ன இன்னைக்கு நான் இங்கே தான் தூங்கணும்னு தோணுது. உங்களோட இருக்கியா? இல்ல சாரி நிச்சயமா சாரி. வேணா அடிக்கூட அடிச்சுக்கோயே. இப்போ வந்து சத்தியமாக நான் தாங்கிக்க மாட்டேன். எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா தோணலை. சாரி. புரிஞ்சுக்கிட்டேன். என் தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒய்ஃப் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட தானே ஷேர் பண்ணணும். நிச்சயமா ஒரு வேலை விடுறதுன்றது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் தானே. அதை நான் கிட்ட சொல்லியிருக்கணும். சாரி என்ன? இன்னைக்கு என்ன கான்ட்ராக்ட் சைன் போடுறீங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிலாம் கேட்கல. அதுக்கு தான் டெய்லி நடக்கிறத ஷேர் பண்ணணுன்றீங்க. அப்படி பேசினாலே பேச விட மாட்டீங்க. தொண பேசுறேன்றீங்க. இனிமேல் நம்ம டெய்லி நடக்கிறத பேசிக்கலாம். தவிர்ப்பா யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். ப்ராமிஸ். இனிமேல் டெய்லி நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கப்புறம் திருப்பி ரீச் ஆகுற வரைக்கும் என்ன நடக்குதோ என்ன பண்ணணும் நான் ஷேர் பண்ணுவேன். அதையும் நீயும் ஷேர் பண்ணணும். ஓகே? ஓகே. ஒருவேளை நான் எதாவது தப்பு பண்ணா அது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க எதாவது தப்பு பண்ணா எனக்கு தெரிய வரும். அதை கரெக்ட் பண்ணிக்கவும் யூஸா இருக்கும். இல்ல நம்ம கேஷுவலா பண்ணிருப்போம். அது யாராவது வேற ஏதாவது மாதிரி திருச்சி சொன்னா கூட அன்னைக்கு இதான் நடந்துச்சு எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளவுதான். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற விஷயம் தானே இது. அதுக்கு தான் நாங்க குரூப் போட்டு சாப்பிட்டோம், என்ன பண்றோம் அதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் நீங்க பெருசா கண்டுக்கல. அப்புறமா தான் கேர்ள்ஸ் மட்டும் மாறிட்டோம். புரியுது. இனிமேல் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இதை பத்தா பேசுறோம். ஓகே? ம். ஒரு பதில் எனக்கு வேண்டாம். வீட்டுல இப்படிதான் இருப்பேன். இஷ்டம் இருந்தா கேளுங்க, கஷ்டமா இருந்தா. பரவாயில்ல. இஷ்டமா தான் இருக்கு. போதுமா? உடனே கிளம்பிட்டு வந்துருவா. சரி இந்த போயிட்டு இருந்தாச்சு. வா படுக்கலாம். இன்னும் தவிர உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஏய் என்ன ரொம்ப மூடாச்சு. அதுக்கு பிடிக்குமா? அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ மேடம் இங்கெல்லாம் ட்ரெஸ் மாற்றுவாங்களோ? உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி குடிச்சு விடுவோம். பட்டியோட ரெடியா இருக்கேன். வந்தா தானே அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கண்ணை நோண்டிடுவான். கட்டி ஒரு 5 செகண்ட் தானே. ஒன்றும் இருக்க விடுவாளா? உங்க பசங்க பத்தி இவ்வளோ பொறுமையாக எவ்வளோ நடக்கிறாங்க. பரவாயில்ல. அவ்வளோ ஸ்டைல் கட்டி பார்த்துருக்கோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் முந்தானே போடுவாங்களோ? சரி சரி. கட்டிட்டாரு. கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாமோ? ஃபர்ஸ்ட்ல வந்துருப்பாள். அவங்க முடிச்சது பார்த்தா கொண்டுருவா. அவ்வளோ ஒரு சரி பயப்பட தூங்கிட்டு இருக்கு. கீழே போ. அவர் எடுத்து ரெடியா வருவாரு. இருக்குமா? பார்த்தா தெரிஞ்சது கண்ணை மூடிடும். தான் இருக்கு. தூக்கி பார்க்குறோம். நம்ம அழைக்கிறதும் தப்பு. விடலாம். நம்ம கூச்சுப்போம். அவ்வளோதானே. அப்படி ஃபுல்லாக பார்த்தா கேட்ட பையா என்ன பண்ற? பார்க்குறேன். சரியாடா? தலைய மட்டும் பார்த்தா பரவாயில்ல. உன்னை கிளியாக பார்ப்பேன். ஏடி ஆடி அது கொஞ்சம் கூட கிட்ட வரும். சிச்சு கொஞ்சம் பத்தியா பேச மாட்டீங்க. ஒன்றும் இல்லை. திரும்புங்க. என் மூஞ்சி பாரு. டாக்டர் திரும்ப சொன்ன திரும்பினா அதை சொல்லணுமா?
ஒண்ணும் இல்ல. இல்ல. உண்மையை சொல்லு, என்ன கதை? எனக்கு தப்பா நினைக்க மாட்டேங்க. இப்படிதான் என் பிஹேவியர் இப்படிதான் இருக்கும் நினைக்க மாட்டேன்ல. என்ன சொல்லுங்க. பதில சொல்லு. மாட்டேன், சொல்லுங்க. அந்த ரூம்ல தூங்கணும்ல, ஆமா, எனக்கு தூக்கம் கலந்துடுச்சு. சரி. நான் எழுந்துக்கும் போது எழுந்துக்கும்போது அது கேக்கிட்ட தானே சொல்றீங்க, என்ன சொல்லுங்க. பேசாம இருக்க மாட்டேன்னு சொல்றேன். சபா, சொல்லு மேன். நீ ட்ரெஸ் பண்ண போது எழுந்துட்டேன். ஏங்க, புரியல. சாரி, நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எழுந்துட்டேன். நிஜமாமா அது? அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏய், என்ன சொல்ற? தாவணி கட்டும்போது தான் எழுந்தேன். இருந்தாலும் சொல்லணும்ல நேர்மையா. நானே உனக்கு கட்டி விட்டுருக்கேன். இப்போதான் எழுந்தேன். இருந்தாலும் திருட்டுத்தனமா பார்த்தது நல்லா இருந்துச்சா. ஆனால் மறைக்கிறோமேனு ஒரு கில்ட் இருந்துச்சு. அதுதான் நீ தான் காரணம். எத்தனை சொன்னேன் மறைக்கூடாது மறைக்கூடாதுன்ட்டு. அதுல இருந்து திருட்டுத்தனத்தை கூட ரசிக்க முடியல. ஃப்ராடு. நான் நல்ல பையனா உண்மையே சொல்லிட்டேன். சரிங்க, மன்னிச்சிட்டு திரும்ப வேலையை பாருங்க. இப்போ கில்ட் இல்லைல்ல? இல்ல, அப்புறம் லேட்டா எழுந்துட்டேன்ட்டு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. எழுந்துட்டேன்னா ஏன்? கொஞ்சம் முன்னாடி எழுந்திருந்தா மும்பை பார்த்துருக்கலாம் போல. பண்ணி என்ன சொன்னேன்? சொல்லுங்க சொல்லுங்க, உண்மை மூஞ்சிலே குத்திடுவேன். கேடி என்ன? பிச்சு. இனிமே நீங்க தூங்குறீங்கன்னு நம்பி அங்கே நிற்க மாட்டேனே. ஏய், நீங்க தான் நம்பி மாத்தணும். சரி என்ன பண்ணாங்க உங்க அண்ணா? நீ அவங்க ரூமை விட்டு வெளியேறலப்பா. இல்ல, ஆமா, அங்க மழை இல்ல, புருஷனை முன்னாடி ரூம்குள்ளே இருக்காங்க. நீ என்ஜாய் பண்றாரு போல. செமையா இருக்கா கிளைமேட், அவ்வளோ சில்லுன்னு இருக்கான். சேர்க்க அந்த கிளைமேட்ல இருக்கணும்ட்டு. நாளைக்கு போறேங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். ஆசையாக இருக்கு. அப்புறம் சீக்கிரமா வேலையை பார்த்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். சரி சரி ஓகே. மட்டும் என்கிட்ட தான் இருக்கணும். அதெல்லாம் உங்ககிட்டயே தான் இருக்கு, பிடிச்சிக்கோங்க. என்ன அதிசயம் எனக்கு கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்படிதானே பிடிக்கும், அதான். எனக்கு என் பொண்ணு பிடிச்சதெல்லாம் செய்யறான். நான் உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டேன் ஆல்ரெடி. என்ன